இஷ்டப்பட்டு டாட்டூ போட்டுக்கிறவங்க இருக்கிற நேரத்துல இன்ஸ்டாகிராம்ல லைக்குகள் அள்ளுறதுக்காக கஷ்டப்பட்டு நாக்க பிளந்து டாட்டூ போட்டு அதிர்ச்சி கொடுத்திருக்காரு ஒரு இளைஞர். இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை செய்துள்ளார். திருச்சி மேலசிந்தாமணியில் ஏலியன் எமோ என்ற பெயரில் ஓராண்டாக ஸ்டூடியோ நடத்தி வரும் ஹரிஹரன் என்பவர் இரண்டாக பிளந்து டாட்டூ போட்ட நாக்கை பாம்பு போல் நீட்டி வீடியோ பதிவிட்டிருந்தார். அத்துடன் இல்லாமல் தனது நண்பர் ஜெயராமனையும் தன்னை போல் மாற்றியுள்ளார். சட்டத்திற்கு புறம்பாக இந்த செயலில் ஈடுபட்டதாக திருச்சி காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் இருவரையும் கைது செய்த கோட்டை காவல்துறையினர் ஸ்டூடியோவிற்கு சீல் வைக்க வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்துள்ளனர். நாக்கை பிளந்து டாட்டூ போடும் செயல் மிகவும் ஆபத்தானது என்று எச்சரிக்கும் மருத்துவர்கள் சில நேரம் உயிருக்கே ஆபத்தாக கூடியது என்கிறார்கள். அதிக இரத்த குழாய் உள்ள ஒரு உறுப்பாகும். இரத்தப்போக்கு ஏற்படின் அது தெரியாமல் நமது தொண்டை குழாயில் இறங்கிவிட்டால் ஆஸ்பிரேஷன் என்று சொல்வார்கள். அது உயிருக்கு ஆபத்தான ஒரு கொடுமையான வியாதி இருப்பதாகும். அதனால் நாக்கை பிளவுபடுத்துவது என்பது தவறான செயல். மேலும் நாக்கை பிளவுபடுத்தது பின் நமக்கு பேச்சு திறன் குறைந்துவிடும். நம்மளது உச்சரிப்பு, நம்ம சொல்லக்கூடிய பேச்சு மற்றவர்களுக்கு புரியாமல் போய்விடும். அது ஒரு தவறான செயல். மூன்றாவதாக, இந்த டாட்டூ ஒரு நல்ல உபகரணங்களை வைத்து செய்ய வேண்டும். இல்லையேல் பிற்காலத்தில் ஹெப்படைட்டிஸ் என்னும் வியாதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நாக்கு பிளவுபடுத்துவது என்பது நல்ல செயல் அல்ல. இது மட்டுமல்ல, கண்ணிலும் வண்ணம் மாற்றியுள்ள இந்த இளைஞரின் செயல் மிக மிக ஆபத்தான போக்கு என்று கண் மருத்துவர்களும் எச்சரிக்கிறார்கள். பாடியில் கண்ணு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு ஆர்கன். ஸோ கண்ணில் இந்த ஸ்க்ளீரல் டாட்டூயிங்னு சொல்கிற மாதிரி இப்போது நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்த்துருக்கோம். பட் அது ரொம்ப ஹைலி டேஞ்சரஸ். ஏன்னா அந்த நீடில் இப்போ ஒன்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் கண்ணில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் சில டைம் சூப்பர்ஃபிஷியலாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதுவே உள்ளே இருக்க கண் ஆர்கன்ஸுக்குலாம் போச்சு அப்படின்னா உள்ளே இருக்க நம்ம அந்த கருவிழி போயிடும். ஸோ கருவிழிலாம் ஒன்ஸ் போனது தான். ஸோ அது திரும்ப வைக்க முடியும். திரும்ப எவ்வளோ சரி பண்ணாலும் பழைய பார்வை நம்ம கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை விட இன்னும் கண் சதைகள், கண் நரம்புக்கெல்லாம் போனால் எண்டாஃப்தால்மைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிவியரான ஃபுல்லாக கண் நரம்பு எல்லாமே பாதிச்சிடும். ஸோ கண் நரம்பு நம்ம மூளைக்கு டைரெக்டாக லிங்க் இருக்குது. ஸோ அந்த இது அப்படியே மூளை கூட ஸ்ப்ரெட் ஆகி உயிரிழப்பு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாக்கை பிளவுபடுத்திக் கொள்வது போன்ற சட்டத்துக்கு விரோதமான செயலில் ஈடுபடும் இளைஞர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கூறினார். முற்றிலும் ஆபத்தானது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாக்கை ரெண்டாக கட் பண்ணுறாங்க. அது ஈவன் அனஸ்தீஷியா எவ்வளோ கொடுக்கணும், அது ஒரு லிமிட்டட் குவான்டிட்டியில் அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணணும். மெடிக்கல் சூப்பர்விஷன் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நாக்கை ரெண்டாக கட் பண்ணிக்கிறது, கண்ணில் மை விட்டுக்கிறது, இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடும் இளைஞர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, இந்த இன்ஸ்டாகிராம் லைக்ஸ்க்காக இளைஞர்கள் யாரும் இது மாதிரியான ஒரு ட்ராப்பில் போய் விழ வேண்டாம். அது நாக்குக்கு மட்டும் இல்லை, அந்த ப்ரொசீஜர் நாக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ரத்த நாளங்கள் இருக்கிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இது ப்ரொசீஜர் தவறாக போச்சு அப்படின்னா அதிகப்படியான ரத்தப்போக்கு இருக்கும் பட்சத்தில் உயிருக்கே கூட ஆபத்தாக அமையலாம். இளைஞர்கள் யாரும் இது போன்ற விஷயங்களில் யாராவது அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் வந்தால் கூட மாவட்ட நிர்வாகத்தை அணுகினார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இது தொடர்பாக சோதனை நடத்தவும் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும், பதிவு செய்து அங்கீகாரம் பெற்று இவர்கள் செயல்படுவதில்லை என்றும், இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் குறித்து தகவல் தெரிந்தால் மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் தர வேண்டும் என்றும் ஆட்சியர் பிரதீப்குமார் தெரிவித்திருக்கிறார். உயிருக்கு ஆபத்தான இதுபோன்ற செயல்களில் இளைஞர்கள் யாரும் ஈடுபடக்கூடாது என்ற வேண்டுகோளையும் மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் விடுத்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து சார்லஸ் மற்றும் பிருந்தா.